ஹாய் கைஸ், நான் உங்கள் சண்முகம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீர்த்தமலையில் வந்து தீர்த்தகிரீஸ்வரர் உச்சி பிள்ளையாரை பார்த்துட்டு 3200 அடி பார்த்துட்டு கீழே வரும்போது நம்ம அடுத்ததாக பார்த்தது இடம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யமதீர்த்தம் அப்படின்ற இந்த பிளேஸு. ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரூர்லேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. போகிற வழி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் என்ட்ரி கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். 2 வீலர் அலௌடு, 4 வீலர் அலௌடு தான். பட் ஆனால் காரில் போக முடியாது. ஜீப் அது மாதிரி எதுனா நீங்கள் தான் உள்ளே போகலாம். இல்லை அப்படின்னா 2 வீலரில் உள்ளே போய்க்கலாம். கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் ஏரியா மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் சேர்த்துனீங்க அப்படின்னா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப்புன்னே சொல்லலாம். அந்த 4 கிலோமீட்டரும் ஒரு மூங்கில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தூந்து போகிற மாதிரி. இப்போ நாங்கள் போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மர் சீசன்ன்றதுனால ரொம்ப வந்து எங்களுக்கு ஸ்ட்ரகிளாக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தாவுமே நம்ம போன இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீர்த்தகிரீஸ்வரர் அரூர்லேருந்து தீர்த்தமலைக்கு ஆகட்டும், இங்கே யமதீர்த்தம் ஆகட்டும், இந்த 2 இடத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிடப்பணி வந்து கோயிலோடைய திருப்பணி வந்து நடந்துகிட்ருக்கு. அதையும் தாண்டி தான் மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துக்கெல்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. அதாவது யமதீர்த்தம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுடைய மரண பயத்தை நீக்கும் ஒரு புனித தீர்த்தமாக கருதப்படுது. அதாவது இவ்வளோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வத்திருச்சு கிணத்துல கூட. ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் வந்து இந்த ஒரு தீர்த்தத்தில் வந்து தீர்த்தம் வந்துகிட்டே தான் இருக்குது. அது நிற்கவே இல்லை. அதே மாதிரி தான் தீர்த்த மலையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீர்த்தம் வந்துகிட்டே தான் இருக்குது, அதுவும் நிற்கலை. உண்மையாகவே வந்து மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து இங்கே செஞ்சிட்ருந்தாங்க. இதுதான் வந்து அந்த யமதீர்த்தம். ஸோ இங்கேருந்து இந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டோ அப்படி இல்லை இந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மரண பயம் அப்படின்றது வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கன்னிமார் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கிறதா அங்கே இருக்கிற போர்டில் வந்து போட்டிருந்தது. ஸோ எல்லாருமே வந்து போய் பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸாக வந்து இந்த யமதீர்த்தம் வந்து இருக்குது.